ஒரு ஊரில் ஒரு நல்ல மனம் கொண்ட ராஜா வாழ்ந்து வந்தார். அவருக்கு காட்டிலும் அங்கே வாழும் விலங்குகளிடமும் மிகுந்த அன்பு. ஆனால் அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, அவ்வப்போது காட்டுக்கு சென்று வேட்டையாடுவது. ஒரு நாள் வழக்கம்போல் அவர் தனது அமைச்சருடன் காட்டுக்குள் வேட்டைக்காகச் சென்றார். ஆனால் அந்த நாள் காடு அவருக்கு வித்தியாசமாக தோன்றியது. வழக்கமாக பறவைகளின் சத்தம், மான்கள் ஓடும் சத்தம், குரங்குகள் விளையாடும் காட்சி எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த நாள் காடு அமைதியாகவும் வெறிச்சோடியும் இருந்தது. அதை கவனித்த ராஜா அமைச்சரிடம் கேட்டார், இந்த காடு ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? விலங்குகள் ஏன் இங்கு தெரியவில்லை? அமைச்சர் இதை விசாரிக்க சில வீரர்களை அனுப்பினார். அவர்கள் காடு முழுவதும் தேடி பார்த்தனர். சிறிது நேரத்தில் அவர்கள் ஓர் உண்மையை கண்டுபிடித்தனர். சில பேராசை கொண்ட மனிதர்கள் அந்த காட்டில் இருந்த விலங்குகளை பிடித்து வேறு நாடுகளுக்கு கடத்தி அதனால் அதிக பணம் சம்பாதித்து வந்தனர். அதனால்தான் காடு வெறிச்சோடி இருந்தது. இந்த செய்தியை கேட்ட ராஜா மிகவும் கோபமடைந்தார். உடனே அந்த கடத்தல் கும்பலை பிடிக்க